இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் 111வது செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் கடவுள் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய கானான் தேசமும் உள்ளடங்கும். கடந்த 29 செய்திகளின் மூலமாக கானான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் மற்றும் கானான் தேசத்திற்குள் நுழைய நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கோட்பாடுகளையும் பார்த்தோம். மேலும் இதுவரை பார்த்த அனைத்தும் யாத்திராகமம், லேவியராகமம் புத்தகத்தில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து நாம் என்னாகமம் புத்தகத்தை பார்க்க போகின்றோம். எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, யாத்திராகமம், லேவியராகமம் புத்தகங்களில் சொல்லப்பட்ட நல்ல தேசத்தை உடைமையாக்கி கொள்ள நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களை இப்பொழுது சுருக்கமாக பார்த்து என்னாகமத்திற்கு கடந்து செல்வோம். இந்த பட்டியலின் முதலாவது காரியம், கிறிஸ்துவை நாம் பஸ்காவாக, அதாவது மீட்கும் ஆட்டுக்குட்டியாக அனுபவமாக்க வேண்டும். இது நியாய தீர்ப்பை நாம் கடப்பதற்கான முதலாவது படியாக இருக்கிறது. இரண்டாவது படி, நாம் எகிப்திலிருந்து வெளியே வந்தவுடன் கிறிஸ்துவை அனுதின மன்னாவாக, ஜீவ தண்ணீர் பாய்ந்தோடுகிற கண்மலையாக அனுபவமாக்க வேண்டும். மூன்றாவது படி, கிறிஸ்துவை மையமாக கொண்ட தேவனுடைய சாட்சியை அடையாளப்படுத்துகிற ஒரு கூடார அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். நான்காவது படி, கூடாரம் இருந்தாலும் கிறிஸ்துவை உதாரத்துவமாக அனுபவித்து மகிழ அவரை குறிப்பிடுகின்ற பலவிதமான பலிகள் எல்லாவற்றையும் அனுபவமாக்க வேண்டும். அதாவது குற்ற நிவாரண, பாவ நிவாரண, சமாதான, போஜன, சர்வாங்க தகன பலி என்ற எல்லா பலிகளையும் அனுபவிக்க வேண்டும். ஐந்தாவது படி, கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக அனுபவமாக்க வேண்டும். அது ஆசாரியத்துவத்தை குறிப்பிடுகிறது. இதுவரை பார்த்த இந்த 5 படிகளில் முதல் 2 படிகளை எளிதாக கடந்துவிடலாம். ஆனால் நமக்கு பிரச்சனை 3வது படியிலிருந்து ஆரம்பிக்கிறது. எனவே நாம் மிகவும் கவனமாக நம் வாழ்க்கை முறையை வாழவும் இந்த படிகள் அனைத்தையும் பின்பற்ற உதவுமாறு தேவனிடம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நாம் முன்னேறி சென்று 5 படிகளை பின்பற்றிய பின்பு 6வது படிக்கு வருகின்றோம். 6வது படி ஒரு யுத்த சேனையை பற்றிய காரியமாகும். தேவனுக்கு நாம் ஒரு சேனையாக, ஒரு இராணுவமாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் யாவரும் அறிந்தபடி இப்பிரபஞ்சத்தில் தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடைபெறக்கூடிய யுத்தத்தில் நாம் நம்மை இணைத்து கொண்டு தேவனுக்கென்று, தேவனோடு சேர்ந்து யுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இராணுவ வீரன் என்றால் அநேக பொதுவான காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இராணுவ வீரனுக்கான பயிற்சிகள், ஒழுங்குமுறைகள், கட்டுப்பாடுகள் என்று பல காரியங்கள் நம் விருப்பத்தின்படி இல்லாமல் இருக்கும். எனவே ஜீவனில் வளர்ந்த விசுவாசிகளால் மாத்திரம்தான் இந்த இராணுவ சேனையில் பங்கு பெற முடியும். இவ்வாறு யாத்திராகமத்தில் ஆரம்பித்து லேவியராகமத்தை தொடர்ந்து என்னாகமத்திற்கு நாம் வரும்போது ஜீவனின் படிப்படியான வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் ஆவியானவர் நமக்கு காண்பிப்பதை பார்க்க முடியும். என்னாகமம் என்று சொன்னவுடன் இன்று பலருக்கு ஞாபகத்திற்கு வருவது அது ஒரு எண்ணிக்கையை பற்றிய ஒரு புத்தகம் அல்லவா? இஸ்ரவேல் மக்களிடம் பல கோத்திரங்கள் இருக்கிறது, அந்த கோத்திரங்களை எண்ணிக்கையிடுவதை பற்றிய புத்தகம் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனால் ஆழமான விதத்தில் பார்த்தால் இராணுவத்தை உருவாக்குவதை பற்றி அல்லவா இந்த புத்தகம் குறிப்பிடுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, சேனையை உருவாக்குவதற்கான தேவையான அனைத்து தகுதிகளையும் மிக தெளிவாக இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். இப்போது தேவனுடைய சேனையை உருவாக்குவதற்கான தகுதிகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம். எனவே சற்று நேரம் ஒதுக்கி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது தகுதி என்னவென்றால், அனைவரும் தன் தன் வம்சாவளியின் முழு விவரத்தையும் கொடுக்க வேண்டும். வம்சாவளியை பற்றிய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும்.
ஆவிக்குரிய பார்வையில் இந்த பிரபஞ்சத்தில் 2 வம்சாவளி இருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய வம்சாவளி, அடுத்து தேவனுடைய வம்சாவளி. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் இந்த 2இல் ஏதாவது ஒன்றில் இருக்க வேண்டும். ஒன்று சாத்தானை சார்ந்த பாவியின் வம்சத்தை சார்ந்த பாவியாக, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக பெற்று மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் இன்று ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய வம்சாவளியில் இருக்கிறோம். நம்மிடம் நீங்கள் எந்த வம்சாவளி என்று கேட்கும்போது, நான் சாத்தானின் வம்சாவளி அல்ல, மாறாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஜீவனில் பிறந்து அவருடைய வம்சாவளியை சார்ந்தவன் என்று உறுதியாக சொல்ல வேண்டும். பெயரளவில் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வதை பற்றி இங்கு குறிப்பிடவில்லை. மாறாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தான் ரட்சிக்கப்பட்டதின் ஆழமான உண்மையை உணர்ந்தவர்களாகவும் புரிந்து கொண்டவர்களாகவும் யார் கேட்டாலும் சாட்சியாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பதே அவர்கள் இந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்பதின் அடையாளமாக, நிரூபணமாக இருக்கிறது. இது முதலாவது தகுதியாக இருக்கிறது. அடுத்து 2வது தகுதிக்கு வருவோம். சரி, நீங்கள் மறுபடி பிறந்து விட்டீர்கள், உங்களிடம் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜீவனில் வளர்ச்சி இருக்கிறதா என்பதுதான் 2வது தகுதியை பற்றிய காரியமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, என்னாகமம் 1:3, இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. பிரியமானவர்களை, யாரும் குழந்தைகளை இராணுவத்திற்கு சேர்க்க மாட்டார்கள். கிறிஸ்துவின் ஜீவனில் பிறந்தால் மட்டும் போதாது, வளரவும் வேண்டும். அதாவது கத்தியை பிடிக்கின்ற போரிடுகின்ற அளவிற்கு சாத்தானை எதிர்க்க பலம் நிறைந்தவர்களாக கிறிஸ்துவின் ஜீவனில் வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பலர் நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், வேற என்ன வேண்டும் என்று தங்கள் மன விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவனில் வளர்வதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அப்படி என்றால் பூமிக்குரிய ரீதியில் அவர்கள் வயதாகி கொண்டிருப்பார்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகளாகவே இருப்பார்கள். இவ்வாறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களால் யுத்தத்தில் ஒருபோதும் பங்கு பெற முடியாது, இராணுவத்திலும் அவர்களை சேர்க்கவும் முடியாது. நான் இந்த சபையின் மூப்பர், நான் சபையில் மிக முக்கியமான ஒரு விசுவாசி, என் அப்பா யார் தெரியுமா, எங்க குடும்பம் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பம் என்று என்ன சொன்னாலும் அந்த சிபாரிசு இங்கு எடுபடாது. நோவா பேழையை கட்டி முடித்தவுடன் தண்ணீரின் அளவு பூமியில் ஏற ஏற அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் நோவாவை பார்த்து பேழையை நிறுத்தி அதனை திறக்க ஒருவேளை கேட்டிருந்தாலும் நோவாவால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பேழையின் கேப்டன் தேவனாகிய கர்த்தர் அல்லவா. கர்த்தர் கண்களில் நேரடியாக தயவை பெற்ற நோவாவிற்கு எந்த விதிமுறையோ எந்த சட்டமோ அதே சட்டம்தான், அதே விதிமுறைதான் இன்று வாழக்கூடிய நமக்கும் பொருந்தும். எனவே இந்த ஆவிக்குரிய இராணுவத்தில் சேர விரும்பும் ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவனில் வளர்ந்திருக்க வேண்டும் என்பது 100% கட்டாயமாகும். பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். 10 வருடத்திற்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்பொழுதும் இருக்கின்றேனா? பிரச்சனைகளை கண்டவுடன் பயந்து விடுகின்றேனா? அல்லது பிரச்சனைகளை இன்று தைரியமாக கையாளுகின்றேனா? ஜீவனின் வளர்ச்சி என்பது 5 வருடத்திற்கு ஒரு தடவையோ, வருடத்திற்கு ஒரு தடவையோ, மாதத்திற்கு ஒரு தடவையோ நடக்கின்ற காரியமல்ல. அதாவது பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் சபைக்கு செல்வது, பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் ஜெபிப்பது, பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் வேதாகம் வாசிப்பது, அப்படிப்பட்ட ஒன்றை இங்கு கூறவில்லை. மாறாக ஜீவனின் வளர்ச்சி என்பது கணப்பொழுதும் அனுதினமும் நடைபெறக்கூடிய காரியமாக இருக்கிறது. நாம் முதலாவது படியின்படி ரட்சிக்கப்பட்டாலும் 2வது படியில் நாம் ஜீவனில் வளர வேண்டும். இங்கு வசனம் சொல்லுகிறபடி 20 வயது அடைந்திருப்பது ஜீவனில் முதிர்ச்சியை, ஜீவனில் வளர்ச்சியை பற்றிய காரியமாக இருக்கிறது. எனவே நீங்கள் கர்த்தருக்காக சாத்தானை எதிர்கொண்டு யுத்தம் செய்கின்ற இராணுவத்தில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் ஜீவனின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தாவே, நாள்தோறும் என்னில் வளருவீராக. கர்த்தாவே, நான் நானாக இருக்க விரும்பவில்லை. கர்த்தாவே, நீர் என் எல்லாமாய் மாறுவீராக. எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை. என் இருதயத்தில் உம் வீட்டை கட்டுவீராக. 20 வயதை அடைய ஜீவனில் வளர விரும்புகிறேன். உம்முடைய சேனையில் ஒரு போராளியாக நான் என்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, இப்பொழுது 3வது படிக்கு வருவோம். 3வது படி, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் குடும்பத்தின்படி
தங்கள் தங்கள் கொடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது. உதாரணத்திற்கு, நாம் ஒரு நாட்டில் இருக்கின்றோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நாடு பிடிக்கவில்லை என்று நாம் இன்னொரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டின் குடிமகனாக மாறிவிடலாம் என்று ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் நமக்கென்று சொந்தமான தேர்ந்தெடுப்பு எதுவும் இருக்க முடியாது என்பதை பற்றி இது கூறுகிறது. அதாவது, இன்று சபையிலே ஒரு சில விசுவாசிகளை எனக்கு பிடிக்கவில்லை, எனவே நான் சபையை மாற்றிக்கொள்கிறேன், இந்த சபைக்கு செல்ல மாட்டேன் என்று தன்னுடைய கொடியை மாற்றிவிடக்கூடாது. பிரச்சனைகள் இருப்பதினால், மற்றவர்களை பிரச்சனைகளாக பார்ப்பதினால் சபையை மாற்றுவது, சபைக்கு செல்வதை நிறுத்துவது என்று தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி நாம் எதையும் செய்ய முடியாது. ஒருவேளை யூதா கோத்திரத்தை சார்ந்தவன், எனக்கு இந்த கோத்திரம் பிடிக்கவில்லை, எனவே நான் பெஞ்சமின் கோத்திரத்தில் சேர்ந்து விடுகிறேன் என்று சொல்ல முடியுமா? இப்படி சபையில் உள்ள விசுவாசிகளுக்குள்ளே வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருந்தால் நாம் எப்படி ஒரே சேனையாக மாற முடியும்? பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சேனையாக மாற வேண்டுமென்றால் நமக்கென்று சொந்த விருப்பம் இருக்கக்கூடாது. தேவன் யாரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய நம்மை சொல்லுகிறாரோ அவரோடு சேர்ந்துதான் ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் யாரோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அவரோடு சேர்ந்துதான் ஜெபிக்க வேண்டும். நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவே 3வது படியாக இருக்கிறது. 4வது படி, நாம் ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களின் சித்திரத்தை பார்த்தால் நடுவில் பெட்டியும் அடுத்து கூடாரமும் இருந்தன. கூடாரத்தை சுற்றி லேவியர்கள் குடும்பமாக இருந்தார்கள். அடுத்து அவர்களுக்கு வெளியே மற்ற 12 கோத்திர மக்களும் அவரவர் இடங்களில் தங்கியிருந்தார்கள். அவர்கள் ஒழுங்கு கிரமத்தை கடைபிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஓரிடம் இருந்தது. சிலர் கிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும், சிலர் தெற்கு பக்கம் இருக்க வேண்டும், சிலர் மேற்கு வடக்கு பகுதியில் இருக்க வேண்டும். இவ்வாறு சொல்லப்படும் போது இல்லை, முடியாது என்று யாரும் எதிர்க்கவில்லை. மாறாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பணிந்தடங்கி ஒழுங்கு கிரமத்தை பின்பற்றினார்கள். எனவே இன்று நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக பணிந்திறங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். தேவன் எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும். அதை விட்டு தேவனுக்கு ஆலோசனை வழங்கி, எனக்கு இது வேண்டாம், நான் இங்கு போகவில்லை, நான் இதை செய்யவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்கள் யாரும் தேவனுடைய சேனையில் பங்கு பெற முடியாது. சற்று ஆழமாக பார்த்தால், ஜீவனில் நாம் வளரும்போது தானாகவே கீழ்ப்படுகிறவர்களாக பணிந்தடங்கக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவேளை நம்மில் ஒழுங்கு கிரமம் இல்லை என்று சொன்னால் நாம் ஜீவனில் வளரவில்லை. எனவேதான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை, பணிந்தடங்க முடியவில்லை. நடைமுறைக்குரிய ரீதியில் நாம் இந்த பூமியில் வாழும்போது மனம் போன போக்கிலும் உலக பிரகாரமாக பேசுவதையும் முடிவெடுப்பதையும் தவிர்த்து விடுவோம். எப்பொழுதும் நாம் தேவனுடைய சேனைக்காக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு நம்மை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்மை பார்க்கிறவர்கள் எவ்வாறு எப்பொழுதும் இவர் எல்லாவற்றிலும் ஒழுங்கு கிரமமாக நடந்து கொள்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள். இது 4வது தகுதியாக இருக்கிறது. அடுத்து 5வது தகுதி, நாம் எப்போதும் பசுமையாகவும் இளமையாகவும் இருக்க வேண்டும். அதாவது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருடங்கள் கடந்து செல்லும் போது வயதாக தொடங்க ஆரம்பிப்போம். அதாவது, நம்முடைய அர்ப்பணிப்பு, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதலிடம், ஜெபிக்கும் நேரம், வேதத்தை வாசிக்கும் நேரம், மற்ற விசுவாசிகளை விசாரிக்கும் பழக்கம் என்று எல்லாம் நாளடைவில் குறைந்து கொண்டே போய்விட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எப்பொழுதும் நாம் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு பசுமையாக இளமையாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் பௌதிகமாக 10 வருடம் சாப்பிட்டு விட்டேன், இனி ஏன் சாப்பிட வேண்டும்? பல வருடம் சுவாசித்து விட்டேன், இனி ஏன் சுவாசிக்க வேண்டும்? சாப்பிட்டு சாப்பிட்டு சுவாசித்து அழுத்து போய்விட்டது. சாப்பிட மூச்சுவிட மறந்துவிட்டால் பௌதிக மரணம் ஏற்படும் அல்லவா? அதுபோலதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் பசுமையாகவும் புத்துணர்ச்சி உடையதாகவும் இருக்க வேண்டும். ஒருபோதும் அது போர் அடித்து விடக்கூடாது. இது மிகவும் முக்கியமான காரியம். வேதாகமத்தை ஆழமாக வாசித்தால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்த அனைவரும் சேனையில் சேர்க்கப்படவில்லை. இந்த 5 தகுதிகளையும் கொண்டவர்கள்தான் சேனையில் போர் வீரனாக சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இந்த 5 படிகளையும் நாம் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். வெறுமனே நான் கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனவே ஆட்டோமேட்டிக்காக நான் ஜீவனில் வளர்ந்து விடுவேன், ஆட்டோமேட்டிக்காக என்னை தேவன் அவருடைய சேனையில் சேர்த்து விடுவார், ஆட்டோமேட்டிக்காக நான் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று பகல் கனவு காணக்கூடாது. ஒவ்வொரு படிகளிலும் நமக்கு உதவுவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால்
தேவன் நம்மை அந்த அளவிற்கு நேசிக்கின்றார். ஆனால் அந்த ஒவ்வொரு படியிலும் முன்னேறி செல்வதற்கு, நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்கு முதலாவது நாம் அதன் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். இரண்டாவது நாம் அதை விரும்ப வேண்டும். மூன்றாவது நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நான்காவது நாம் தேவனுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிய வேண்டும். ஐந்தாவது தேவன் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்வதற்கு பரிபூர்ணமாக பணிந்தடங்க வேண்டும். இவ்வாறு நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் கர்த்தரால் எந்த படியிலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. சகோதர சகோதரிகளே, எனவே இந்த 5 படிகளையும் கடந்து சென்று நாம் தேவனுடைய சேனையில் பங்கு பெற இன்று தேவன் உங்களை அழைக்கின்றார். மேலும் நாம் சேனையாக உருவாக்கப்படுவதற்கு முன்பு நாம் முதலாவது ஆசாரியத்துவத்தை ஏற்க வேண்டும் என்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற சித்திரத்தை பாருங்கள். அவர்கள் நடுவில் ஆசாரியத்துவத்தை உடைய பெட்டி இருக்கிறது. பின்பு கூடாரத்தை சுற்றி ஆசாரியத்துவம் இருக்கிறது. அடுத்து இறுதியாக ஆசாரியத்துவத்தை சுற்றி இராணுவம் இருக்கிறது. நாம் மையத்திலிருந்து சுற்றுவட்டத்திற்கு செல்ல வேண்டும். தேவனிடம் ஐக்கியத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாவிட்டால் நம்மால் போரிட முடியாது. ஆவிக்குரிய யுத்தம் எப்பொழுதும் ஆவிக்குரிய ஐக்கியத்தை சார்ந்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆசாரியத்துவத்தை பராமரிப்பதன் மூலம் நம்மால் போர் புரிய முடியும். கர்த்தருடைய ஐக்கியத்தை நாம் இழந்துவிட்டால் நம்மால் எதிரியை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தோற்று போவோம். என்னாகமத்தில் பணிவிடை என்ற வார்த்தை ஆசாரியத்துவத்தின் பணிவிடையோடு தொடர்புடையது. எபிரேய மொழியில் பணிவிடை என்ற இதே வார்த்தை தான் என்னாகம் 26:2 யுத்தம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆசாரியர்கள் கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்ய வேண்டும். அதாவது அவர்கள் பணிவிடை செய்யும் போது யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். வேறு வார்த்தைகளை சொன்னால் ஆசாரியத்துவத்தின் பணிவிடையே யுத்தம். நிஜமாகவே இன்று நாம் ஆசாரியத்துவத்தில் இருந்தால் அதே நேரத்தில் நாம் சேனையாகவும் இருப்போம். ஆசாரியத்துவத்திற்கு வெளியே இருப்பதென்றால் சேனைக்கு வெளியே இருப்பதாகும். ஆசாரியத்துவத்தை பராமரிப்பது யுத்தத்தை பராமரிப்பதாகும். சேனை எப்போதும் ஆசாரியத்துவத்தாலே காக்கப்படுகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, யாத்திராகமும் லேவியராகமும் புத்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களில் 5வது காரியத்திற்கு நாம் வந்தால்தான் என்னாகமத்தில் உள்ள 6வது காரியத்திற்கு செல்ல முடியும். அதாவது 5வது காரியமாகிய ஆசாரியத்துவத்தை நாம் கடந்தால்தான் 6வது காரியமாகிய சேனையாக மாற முடியும். மேலும் இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இராணுவத்தில் பணிவிடை செய்வதற்கான தகுதி 20 வயது. ஆனால் அதே சமயம் ஆசாரியத்துவத்திற்கான தகுதி 30 வயது. இராணுவத்தில் சேவை செய்யும் காலம் 20 வயதிலிருந்து 60 வயது வரை. ஆனால் ஆசாரியத்துவத்தின் காலம் 30லிருந்து 50 வரை. சேனை மற்றும் ஆசாரியத்துவம் ஆகிய இரண்டிலும் எந்தவிதமான குறைவுமின்றி நிறைவான வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆசாரியத்துவம், சேனை இரண்டுமே ஜீவனின் வளர்ச்சியை சார்ந்திருக்கின்றன என்பதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இந்த காரியத்தை நாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் வளர வேண்டும். இல்லை என்றால் நம்மிடையே ஆசாரியத்துவமும் இருக்காது, சேனையும் இருக்காது. கர்த்தர் தாமே நம்முடைய கண்களை திறந்து ஜீவனின் வளர்ச்சி நமக்கு எவ்வளவாய் தேவைப்படுகிறது என்று காண்பிப்பாராக. எனவே பிரியமானவர்களே, நாம் ஒரு குறிப்பிட்ட தரத்துக்கு வயதுக்கு வளர்ந்தால் மாத்திரமே ஆசாரியத்துவத்தின் பொறுப்பை ஏற்க முடியும். சேனையாக நாம் உருவாக்கப்பட முடியும். அப்பொழுது மாத்திரமே பெட்டியை மையமாகவும் கூடாரத்தை அதன் பெரிதாக்கமாக உடைய மக்களாக நாம் ஆவிக்குரிய ரீதியில் கட்டப்பட முடியும். இந்த நிலைமை யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்தை உடமையாக்கி கொள்ள நாம் தயாராக இருப்பதை காண்பிக்கின்றது. இறுதியாக சகோதர சகோதரிகளே, நாம் இதுவரை பார்த்தது போல யாத்திராகமம் மற்றும் லேவியராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்ட 5 நிலைமைகளையும் கடந்து சென்று என்னாகமத்தில் உள்ள 6வது நிலைமையாகிய சேனைக்குள் பிரவேசிக்க வேண்டும். மற்றும் சேனைக்குள் பிரவேசிப்பதற்கான தகுதியடைவதற்கான இன்று பார்த்த 5 படிகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தர் தாமே இன்று பார்த்த 6 நிலைமைகளையும் கடந்து சென்று சேனையாக மாறுவதற்கான 5 தகுதிகளையும் நிறைவேற்றி அவர் நமக்கு வாக்களித்த நலதேசமாகிய கானான் தேசத்திற்கு நுழைவதற்கு நம்மீது இரக்கம் பாராட்டுவாராக. எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே. ஆமேன்.